தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு கிளரிசியா நாற்று பண்ணைக்கு தாங்க வந்திருக்கிறோம். 1 லட்சத்துக்கும் அதிகமான நாற்றுகள் எப்பவும் இங்க இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் பாக்கு தோட்டத்துக்குள்ளேயே கிளரிசியா 5 அடியில வச்சிருக்காங்க பாக்கு தோட்டம். அதுக்குள்ளேயே கிளரிசியாவை கொண்டு வந்து அதுல மிளகு ஏற்றலாம். விதைத்தட்டு குழித்தட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த தக்காளி மிளகா அதுல வந்து ஒரு சின்ன ஒரு மக்கக்கூடிய ஒரு பாக்கெட்ல வந்து போட்டு தேங்காய் நாற்று. என்ன பிரச்சனைனாக்கா, இப்போ 1000 செடி நடவு செஞ்சாங்கனாக்கா அதுல 300-400 செடி பழுதாகி இறந்து எல்லா மாவட்டத்துக்கும் கொடுக்குறாங்க. நாளைக்கு வந்து தென்காசி கடையநல்லூர் போகுது, 4000 பிளான்ட் போகுதுங்க. ரோடு ஏற்றி ரெடியா இருக்குங்க. இப்ப கரூர் கிளம்ப போகுது. இது வந்து என்னன்னாக்கா மூடாக்கெல்லாம் போட்டு பாதுகாப்பா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு கிளரிசியா நாற்று பண்ணைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த நாற்று பண்ணை எங்க இருக்குதுன்னா நாமக்கல் மாவட்டம் திருமலப்பட்டி பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாற்று பண்ணை அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாற்று பண்ணையில வந்து தமிழ்நாட்டுல குறைந்த விலைக்குங்க, எங்கேயுமே யாருமே தர முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளரிசியா நாற்றுகளை தந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நாற்று பண்ணைக்கு தான் இப்ப நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா டோர் டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பின்னாடி கண்ணு முன்னாடி தெரியுது பாத்தீங்களா எவ்வளவு இது வச்சிருக்காங்க. நாற்று பண்ணை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 அடிக்கு பக்கமா செடிகள்லாம் இப்ப வந்து வளர்ந்துருச்சுங்க. பின்னாடி ஃபுல்லாவே உங்களுக்கு பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்து 10000 நாற்றுகள் வந்து வரிசையா அடுக்கிருக்காங்க. இப்ப நம்ம பின்னாடி தெரியுறது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு பின்னாடி மரம் தெரியுது பாத்தீங்களா, அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோ இருக்குது. நம்மளுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஷெட் மாதிரி போட்டு அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரேஷன் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு நாற்று பண்ணை, கிளரிசியா நாற்று பண்ணைங்க. இந்த நாற்று பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓனர் கிட்ட வந்து நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி உற்பத்தி பண்றாங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுக்குறாங்க, இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்குறாங்களா, அதர் ஸ்டேட் மட்டும் கொடுக்குறாங்களா, என்ன ரேட்டு கொடுக்குறாங்க, இதோட பயன்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. நம்முடைய கிளரிசியா நாற்று பண்ணையில தரமான நாற்றுகளை குறைந்த விலையில கொடுக்கிறோம், மிக குறைந்த விலையில கொடுக்கிறோம். எல்லா விவசாய பெருமக்களும் வாங்கும்படியான கட்டுப்படியாகக்கூடிய விலையில கொடுக்கிறோம். தரமான நாற்றுகளுக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தாக்கா விதைகள். அங்கிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நல்ல முதிர்ந்த தரமான விதைகளை, அதாவது மரத்திலேயே பழுத்திருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மரத்திலேயே முதிர்ந்த விதைகளை நாங்க வந்து அறுவடை நாங்களே செய்யறோம். அதுல இருந்து பூஞ்சானங்களை எல்லாம் நீக்கி விதை நேர்த்தி செஞ்சு தரமா வந்து பாதுகாத்து வைக்கிறோம். வருடம் முழுமைக்கும் நம்மளுடைய நாற்று பண்ணையில நாற்றுகள் கிடைக்கும். 1 லட்சத்துக்கும் அதிகமான நாற்றுகள் எப்பவும் இங்க இருந்துகிட்டே இருக்குங்க. இது காரணம் என்னன்னாக்கா, இது அடிப்படை ஒரு கமர்ஷியலா வந்து சக்சஸ் ஆகிற விவசாயி தான் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஃபார்மர். அதை தாண்டி ஒரு அரிதான ஒரு பொருளை நட்டு வச்சுட்டு அதை ரொம்ப ரசனையோட பார்க்கறது வந்து நம்ம ரசனைக்கு வேணா சரியா இருக்கலாம், அது கமர்ஷியலா ஃபெயிலர் தான். நம்ம வந்து கமர்ஷியலா சக்சஸ் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த கிளரிசியா தான் ஃபைனல் டெஸ்டினி. இது என்னன்னாக்கா, மிளகு கொடியை எல்லா மரங்கள்லையும் ஏற்றலாம். வீடுகளில் ஏத்துறாங்க, பாறைகள்ல ஏறி இருக்கு, காங்கிரீட் பில்லர்ல ஏத்துறாங்க, தென்னை மரத்துல எல்லாத்துலயுமே ஏத்த முடியும். அப்படி பார்க்கும்போது எதுல வேணாலும் மிளகை வந்து நம்ம பயிர் செய்ய முடியும். ஆனா கமர்ஷியலா எது பெஸ்ட், ரொம்ப பெஸ்ட் அப்படின்னாக்கா இருக்கிற படர் இதுலயே வந்து பெஸ்ட் பார்த்தா கிளரிசியா. ஏன் அப்படின்னா ரொம்ப வேகமா வளர்ந்துரும். இது பல்லாண்டு பயிர், அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப காலத்துக்கு அந்த கிளரிசியா மரம் இருக்கும். நிறைய மண் வளத்துக்கு அதிகமாகும். ஒரே வருஷத்துல டென்ஸ் ஃபாரஸ்ட் ஆயிருங்க. உடனடியா மிளகு ஏற்றிட முடியும். இந்த ஒரு அற்புதம் வேற எதுலையும் இல்லை. ரெண்டாவது, நம்ம சரியா பராமரிக்கிற பட்சத்துல வெயில் காலத்துல நல்ல நிழல், குழு குழு குழுன்னு தோட்டமே அட்டகாசமா இருக்குங்க. மண் வளத்துக்கும் வெயில் காலத்துல நம்மளுடைய பயிரை பாதுகாப்பதற்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நினைச்ச நேரத்துல நிழலை கொண்டு வந்துட முடியும். வெயில் காலத்துல நம்ம பயிர் வந்து இது மலைப்பிரதேச பயிர் அப்படிங்கும்போது நல்ல குழு குழுன்னு அமைப்பு வேணும். அது வெயில் காலத்துல இந்த கிளரிசியா மூலம் கொண்டு வந்துட முடியும். ரெண்டாவது, செலவு கம்மி. நம்ம அறுவடை பண்ணும்போது ஒரு 10 அடி உயரத்திலேயே மிளகை மெயின்டைன் பண்ணிட்டோம்னாக்கா பெண் பெண்களை கொண்டே நம்ம அறுவடை செய்திட முடியும். அதனால கூலி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ரெண்டாவது, நமக்கு அதிகப்படியான மல்ச்சிங் கிடைக்கும். கார்பன், நைட்ரஜன் ரெண்டும் அதிகமா மண்ணுக்கு கிடைக்கும். மழை காலங்கள்ல அப்பதான் பூ எடுத்து பிஞ்சாகக்கூடிய ஸ்டேஜ்ல பாலினேஷனுக்கு மழை துளி உள்ள வர்றதுக்கு ஏதுவா நம்ம வந்து கிளைகளை வந்து கழிச்சு விட்டுட்டோம்னாக்கா முழு வெயிலும் இறங்கும். அப்பதான் வந்து அதிகப்படியான காய்கள் உருவாகும், தரமான பெரிஸ் அந்த மணிகள்லாம் உருவாகும். மழைத்துளி படப்பட தான் வந்து நமக்கு காய்கள் அந்த மகசூல் அதிகரிக்கும்.
இது போன்ற பல வந்து அட்வான்டேஜ் வந்து இந்த கிளரிசிடியாவில் இருக்கு. இதோடைய பயன்பாடுகள் நிறைய இருக்கு. மிளகுக்காக மட்டும் இல்ல, ஒரு பாக்கு தோட்டத்துக்குள்ள நிழலுக்காக இதை பண்றாங்க. இதை வந்து காலத்துக்கும் பராமரிச்சிக்க முடியும். தொடர்ச்சியா வெட்டி போடும்போது களைகளை கணிசமா குறைஞ்சிருது. அதுக்காக நிறைய பேர் பாக்கு தோட்டத்துக்குள்ளேயே கிளரிசிடியா 5 அடியில வச்சிருக்காங்க பாக்கு தோட்டம், அதுக்குள்ளேயே கிளரிசிடியாவை கொண்டு வந்து அதுல மிளகு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம கிட்ட வாங்குறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அனுபவமா இருக்குது. களைகள் வந்து ஒரு வருஷத்திலேயே நல்லா குறைஞ்சிடுது, கலை செலவு மேலாண்மை செலவு குறைஞ்சிருதுன்னு சொல்லி மிளகு ஏற்ற முடியுது. இந்த மாதிரி எண்ணற்ற பயன்பாடுகள் சொல்லிக்கொண்டே போலாம், ஒரு நாள் முழுக்க பத்தாது. அதனால கிளரிசிடியாவை ரொம்ப அதிகமா உற்பத்தி பண்றோம். மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பு இருக்கு. தொலை தூரத்துல வாங்குறவங்களுக்காக நம்ம சொந்த வாகனமே இருக்கு. ஜஸ்ட் ஒரு டீசல், ஒரு டிரைவர் பேட்டா அதை மட்டும் கன்சிடர் பண்ணி தான் வந்து நம்ம சப்ளை கொடுக்குறோம், டெலிவரி கொடுக்குறோம். 2000 நாற்றுகள் 3000 நாற்றுகள் டெய்லி தினந்தோறும் போய்கிட்டே தான் இருக்கு லோடு. இதுல நடவுங்கிறது ரொம்ப சாதாரணம். ஒரு அடியுரமா வந்து மக்கின தொழு உரம், சாணி குப்பையை போட்டு நட்டாலே போதுமானது. கொஞ்சம் ஃபங்கிசைடு, சூடோமோனாஸோ விரிடியோ இல்ல ட்ரைகோடர்மா ஹர்சானியமோ ஏதோ ஒன்று போட்டு ஒரு 1.5 அடி குழி எடுத்து ஒரு 6 அடிக்கு பேக் ஃபில்லிங் பண்ணிட்டு டாப் சாயிலோட மேல் மண்ணோட எடுத்து திரும்ப மூடிட்டு அது மேல வந்து நடவு செய்யறது ரொம்ப சிறப்பானது, ரொம்ப எளிமையானது. நடவு செஞ்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு பூச்சிகள் அப்படின்னு பார்த்தா இதுல இருக்கு. ஆனா ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுன்னா அதை பத்தி எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. அது வந்து ஒன்றும் பெருசா பாதிப்பு வர்றதில்ல செடிக்கு. இல்லைன்னா பூச்சி விரட்டியை தெளிக்கலாம். இதுல வந்து சக்கிங் பெஸ்ட் பிரச்சனை வரும், ஆனா அது எல்லாமே கண்ட்ரோலபிள், மேனேஜபிள். அதுக்கப்புறமேட்டு இது வந்து நேர்த்தியா வளர்த்தணும், நேரா வளர்த்தணும். ஒரு பைப்பு மாதிரியான அமைப்புக்கு நம்ம கொண்டு வந்துட முடியும். அதனால மக்களிடத்துல இந்த கிளரிசிடியாங்கிறது நல்ல வரவேற்பை பெற்று இருக்குது. மரம் நடுறாங்க, நீங்க சொன்னீங்க கீழே வந்து என்ன ஃபங்கைசைட்ஸ் போட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம நடுறீங்க. நெட்டதுல இருந்து ஒரு 5 அடி 6 அடி ஒசரம்னா எவ்வளவு நாள்ல சார் வளரும்? அதை சொல்லு. இது யூஸ்வலா வந்து நடவு செஞ்ச 1 மாசத்துக்கு வளர்ச்சி இருக்காது, வேர் வளர்ச்சி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வளர ஆரம்பிக்கும் போது கடன்னு வந்துருங்க. 4 மாசத்துல பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா 6 அடி 7 அடி வளர்ந்துரும். ஒரு 10 மாசத்துல பாத்தீங்கன்னா 15 அடிக்கு மேல போயிடுங்க. ஆனா இது சீரான வளர்ச்சி இருக்காது. பக்கத்துல இருக்கிறதுக்கே வளர்ச்சி வித்தியாசம் இருக்கும். ஆனா ஒரு இடத்துல ப்ரூனிங் பண்ணி பண்ணும்போது ஃபாரஸ்ட் மாதிரி கிளைகள் நிறைய அடிச்சு நல்ல காடு முழுக்க டான்சிங் ஷேடோ, அந்த நிழல் அமைப்பு வந்துடும். மிளகு நடத்துக்கு அற்புதமான கிளைமேட் இதுல உருவாகிடுங்க. சரிங்க சார், அவ்வளவுதான் சார். இத நடவு செஞ்சு 6 மாசத்திலேயே நம்ம மிளகு கொடியை ஏத்திட முடியுங்க. சரிங்க சார். இப்ப நம்ம கிட்ட ஒரு 1 லட்சம் நாற்றுகளுக்கு மேல இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்பெல்லாம் வந்து எந்த லெவல்ல சார் இப்ப செடி என்ன ஹைட்ல இருக்குங்க சார்? அதை பத்தி இல்ல, நம்ம வந்து யூஸ்வலா வந்து நடவுக்கு உகந்ததா தான் கொடுக்குறோம். நடவுக்கு உகந்ததுன்னு பார்த்தா ஒரு அடி உயரம், பாக்கெட்ல இருந்து வேர் வெளியில போகாத ஸ்டேஜ்ல நட்டா சிறப்பா இருக்கும். இப்ப மத்த இடத்துல எல்லாம் 8000 ரூபாய் அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து இந்த விதைத்தட்டு, குழித்தட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த தக்காளி மிளகா, அதுல வந்து ஒரு சின்ன ஒரு மக்கக்கூடிய ஒரு பாக்கெட்ல வந்து போட்டு தேங்காய் நார் தூள் போட்டு அதுல வந்து சும்மா ஒரு ஜான் அளவுக்கு தான் இருக்கும். அந்த செடியை தான் 8000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுல என்ன பிரச்சனைனாக்கா, இப்ப 1000 செடி நடவு செஞ்சாங்கனாக்கா அதுல 300-400 செடி பழுதாகி இறந்து போயிடும், தாங்காதுங்க. ஆனா நம்மளோட செடி வந்து இப்ப நிறைய பேர்த்த நம்மளால கோட் பண்ண முடியும். நம்ம வாங்கின அத்தனை பேர்த்துக்கிட்டையுமே கோட் வந்து நம்ம ஃபீட்பேக் எடுத்திருக்கோம். ஒரு செடி கூட பழுது வராதுங்க. நம்ம வந்து தண்ணி மட்டும் கரெக்டா போயிட்டு இருந்துச்சுனாக்கா எந்த பிரச்சனையுமே இல்லை. இது பாருங்க, 8000 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் டோர் டெலிவரி தராங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 3/4 அடி அளவுக்கு இருக்கும். இத வந்து அப்படியே நட்டலாம், மக்கிடும். இது வந்து எஸ்டபிளைஸ் ஆகிறதுக்கு 3 மாசம் ஆகும். இந்த மாதிரி வர்றதுக்கு இது வந்து 3 மாச செடி. இதுக்கப்புறம் இதை நடவு செஞ்சா ரொம்ப வேகமான வளர்ச்சி இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 மாசத்துக்கு வேர் தான் டெவலப் ஆகும்னு சொன்னோம். இது நடவு செஞ்சா 1 மாசத்துக்கு அப்புறம் கடன்னு வந்துடும். அதிகப்படியான வேகமா வரும். எப்பவுமே எந்த செடியுமே ஆரம்ப கட்ட வளர்ச்சி தான் மெதுவா இருக்கும். ஒரு அளவுக்கு வந்துருச்சுனாக்கா, ஒரு 2 அடி 3 அடி வளர்ந்துருச்சுன்னா ரொம்ப வேகமா வளரும். இது பாருங்க, 8000 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் டெலிவரி. நம்மளோட பிளான்ட் வந்து 8 ரூபாய். டெலிவரி வந்து நம்ம சொந்த வாகனத்துல வச்சு பண்றதுனால வெறும் டீசல் செலவு தான் வாங்குறோம். அதனால வந்து கண்ணு டிஃபரண்ட் தெரியுதுங்க சார், பார்த்தாலே நல்லாவே. நல்லா தெரியுங்க. இதுல வந்து நல்லா இந்த மண்ணு குப்பையெல்லாம் மேம்படுத்தி ரொம்ப காலம் வச்சிருந்துதான் இதை பாக்கெட்ல போடுறோம். அதனால வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நடவு செஞ்சு 6 மாசத்துலயே மிளகு நடவு செய்ய முடியும். நம்மளோட செடியோடைய தரத்துக்கு இணையா வேணா யாராலையும் பண்ண முடியும். நம்ம தரத்தை தாண்டி பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு தரத்தை நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம். தரம் இல்லாம நம்ம நாத்து இருக்க முடியாது இல்லைங்களா? யாருமே தரத்துல தான் நிக்க முடியும். அதுல நம்ம ரொம்ப கேர் எடுக்கிறோங்க, மெனக்கடுறோம். ஓகே சார்.
நம்ம தொடர்ச்சியா எல்லா ஊருக்கும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி வண்டி லோடு போகுது. இப்ப கூட வந்து கரூருக்கு லோடு கிளம்புற ஸ்டேஜ்ல இருக்குங்க, பார்க்க முடியும். எல்லா மாவட்டத்துக்கும் கொடுக்குறோங்க. நாளைக்கு வந்து தென்காசி கடையநல்லூர் போகுது, 4000 பிளான்ட் போகுதுங்க. உங்களுக்கு நாத்துகள் தேவைப்பட்டாக்கா நீங்க தொடர்பு கொள்ளலாம். டெலிவரிக்கு ரெடியா இருக்குங்க. தொடர்பு எண் வந்து 97 90 68 44 36. சரிங்க சார். இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நம்ம வீடியோல வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொடுக்குறேங்க. நீங்க டேரக்டா வந்து அவங்களுக்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரூருக்கு டெலிவரி கொடுத்தாங்கன்னு சொன்ன எல்லாம் லோடு ஏற்றி தயாரா இருக்குது. இப்போ நம்ம அந்த செட்டு போய் பார்க்கலாம். வண்டியில் இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம் போயிட்டு. இது பாத்தீங்கன்னா இந்த லோடு கரூருக்கு போகுதுங்க. 2000 செடி இருக்கு, நாத்து இருக்கு. இது பாத்தீங்கன்னா லோடு ஏற்றி ரெடியா இருக்குங்க. இப்போ கரூர் கிளம்ப போகுது. இது வந்து என்னன்னாக்கா மூடாக்கெல்லாம் போட்டு பாதுகாப்பா செடியை கொடுக்குறோங்க. இப்போ உங்களுக்கும் நாத்து வேணும் அப்படின்னாக்கா எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ஒரு ரீசனபிளான ரொம்ப மினிமம், உங்க சொந்த வண்டி இருந்தா என்ன செலவு பண்ணுவீங்க, டிரைவருக்கும் டீசலுக்கும் தான், அந்த அளவுல வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோங்க. ரொம்ப குறைந்த டிரான்ஸ்போர்ட் செலவுல உங்க இடத்துக்கே டெலிவரி கொடுக்குறோம். நர்சரியில இருக்கிற அந்த கார்டன் ஃப்ரெஷ்னஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே தரத்துல தரமான நாத்துக்களை கொடுக்குறோம். உங்களுக்கு தேவை என்றால் தொடர்பு கொள்ளுங்கள். மக்களே, இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிளரிசிடியா நாட்டு பண்ணை பத்தி நிறைய பேசியிருப்போம். இந்த வீடியோல வந்து நிறைய வந்து கிளரிசிடியா பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா குறைந்த விலைக்கு அதிக நாட்டுகள் வந்து ஃபர்ஸ்ட் கிளரிசி நாட்டு இங்க தாங்க உற்பத்தி பண்றாங்க. வேற அளவுல பண்றாங்க. முன்னாடி ஒரு செட்டு, இங்க ஒரு செட்டு, நம்மளுக்கு பின்னாடி அங்க கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கண்ணுகள் மேல இருக்குதுங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க குறைஞ்ச விலைக்குங்க. இவங்களே வண்டி வச்சிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய் பாய் பாய்.